சஹாபாக்களின் சிறப்புகள் பற்றி ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்தலாம். சஹாபாக்கள் என்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு மரணித்தவர்களை சஹாபாக்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் பற்றி அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறையவே காணப்படுகின்றன. அந்த சஹாபாக்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டு அவர்களை நீதமானவர்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து பெற்றவர்கள். அந்த சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்தை முதலிலே நபியிடமிருந்து பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தியவர்கள். அந்த சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்திற்காக பொருள் தியாகங்களை, உயிர் தியாகங்களை செய்தவர்கள். அந்த சஹாபாக்கள் நிறைய அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள் இந்த மார்க்கத்திற்காக. அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தவர்கள். அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பல இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தவர்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷ்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் ஜதா யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வரிضவானா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள். அவர்களோடு இருப்பவர்கள் இறை நிராகரிப்பார்களோடு கடுமையாக இருந்தாலும் தங்களுக்கு மத்தியில் அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் வாழுகிற பண்பை உடையவர்கள். அவர்களை எப்போதும் அல்லாஹுவை சிரம்படைந்தவர்களாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு ருக்கு செய்கிறவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வரிضவானா. அவர்கள் அல்லாஹ்விடம் தனிச்சிறப்பையும் பொருத்தத்தையும் நாடியவர்களாக இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறவர்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸூத். அவர்களின் முகங்களில் ஸூதினுடைய அடையாளங்கள் அடையாளமிடப்பட்டிருக்கும் என்று இறைவன் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான். அப்படியான சிறப்பு மிக்க ஒரு கூட்டம் தான் அந்த சஹாபாக்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். இந்த மார்க்கத்திற்காக முதன்மையாக போட்டி போட்டு வந்தவர்கள், மக்கா வாசிகளிலிருந்தும் மதீனா வாசிகளிலிருந்தும் இந்த மார்க்கத்திற்காக போட்டி போட்டு நுழைந்தவர்கள், அவர்களை சரியான முறையிலே பின்பற்றியவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர்களை இறைவன் பொருந்திக் கொண்டான், அவர்களும் இறைவனை பொருந்திக் கொண்ட ஒரு கூட்டம் என்று இறைவன் அருள்மறையிலே ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று பேசுகிற ஒரு கூட்டம் அது. ஒரு சஹாபியுடைய பெயரை வாசிக்கிற போது அனஸ் ரலியல்லாஹு அன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன், உமர் ரலியல்லாஹு அன் என்று நம்முடைய வாய் நிறைய பேசுகிற அந்த சஹாபாக்குடைய பெயரை மொழிகிற போது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டான் என்று சிறப்பித்து சொல்கிற ஒரு கூட்டம் தான் அந்த சஹாபாக்களாவார். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை ஒப்புக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் வஅஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். அவர்கள் சுவர்க்கங்களை பரிசுகளாக தயார் செய்து வைத்திருக்கிறான். சுவர்க்கம் தயார் செய்யப்பட்ட ஒரு கூட்டம் அது. சுவர்க்கத்திற்காக உழைத்தார்கள். உலகத்திலே வாழுகிற போது சுவர்க்கம் சுவர்க்கம் என்று அலைந்தார்கள். அந்த சுவர்க்கத்திற்கென்று நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். வாழுகிற போது அவர்களின் வாயினால் இவர்கள் எல்லாம் சுவர்க்கவாசிகள் என்று பிரசித்தி பெற்றார்கள். அந்த சஹாபாக்களுடைய பெயர் கூறப்பட்டு வானிலிருந்து வஹி இறக்கப்பட்டு இன்னார் இன்னாருக்கு இன்னென்ன அத்தியாயங்களை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு சமூகம் அது. அப்படியான சமூகத்தின் சிறப்புகளை நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹாபாக்குடைய சிறப்புகளை குதுபு சித்தா என்று சொல்லுகிற 6 கிரந்தங்களிலும் அவருடைய சிறப்புகள் பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரியிலே, முஸ்லிமிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் ஃபதாயிலு ஸஹாபா, மனாகிபு ஸஹாபா என்று சஹாபாக்களின் சிறப்புகள் பற்றி அந்த ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபித்தோழரும் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறார், எதை செலவு செய்திருக்கிறார், இந்த மார்க்கத்திற்காக எதனை அவர் விட்டு இழந்திருக்கிறார், இந்த மார்க்கத்திற்காக அவர் செய்த தியாகம் என்ன என்பதை நாம் சிந்திக்கிற போது, அதை பற்றி நாம் படிக்கிற போது படிப்பினை பெற்று நாமும் இந்த மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக நானும் தியாகம் செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக
நானும் செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தை அடைவதுதான் இந்த சஹாபாக்கள் பற்றி பேசப்படுகிற நிலையா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்குடைய வரலாறுகள் நாம் ஒன்றொன்றாக படிக்க வேண்டும். சுடு மணலிலே போட்டு வேதனை செய்யப்பட்ட அந்த வரலாறு, ஒவ்வொரு சஹாபாக்களும் என்னென்ன கஷ்டங்களை உணர்ந்தார்கள். நபி அவர்கள் கஷ்டமான நேரத்திலே மக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது தங்களும் இருந்த செல்வங்களை அள்ளி செலவு செய்த அந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சாதாரணமானது அல்ல. ஈமானின் உச்சகட்ட நிலையை உணர்ந்தவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு கூட்டம் வருகிறது, அவர்கள் ஏழ்மை நிறைந்தவர்கள், அவருடைய கால்களில் பாதனை கிடையாது, உடம்பிலே ஒழுங்கான ஆடை கிடையாது. இவர்களை பார்த்தவுடன் என் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் இப்படியான கஷ்டத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்து எல்லா சஹாபாக்களையும் அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்கிற போது ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களால் முடியுமானதை கொண்டு வந்து அந்த சஹாபாக்களுக்காக உதவி செய்து அந்த பள்ளி வாயிலே உணவு குவியல்கள் ஒரு பக்கம், ஆடை குவிந்திருக்கிற ஒரு பக்கம், இப்படியாக அவருடைய அந்த தியாகத்தை வெளிப்படுத்திய பல வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக, இந்த மார்க்கத்தை தெளிவுபெறுவதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், அதற்காக அவர்கள் செய்த உழைப்புகள் எண்ணிலடங்காதது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருப்பார்கள் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் யார் தெரியுமா? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள். மதீனாவிலே உள்ள அந்த மதீனத்து வாசிகள் மக்காவில் இருந்து வந்தவர்களுக்காக அடைக்கலம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு மக்காவாசி இருக்கிறார், 2 பேர் இருப்பார், 3 பேர் இருப்பார். வசதிகளுக்கு ஏற்ப மதீனாவிலே உள்ள எல்லோருடைய வீடுகளிலும் மக்காவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் அதிகமான சஹாபாக்கள் அந்த மதீனாவை நோக்கி வந்தபோது இருப்பதற்கு இடமில்லை. பள்ளி வாயிலே நீங்கள் உறங்குங்கள் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். உங்களுக்கு வருவதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். இங்கு பேசப்படுகிற மார்க்கத்தை படியுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் சாதாரணமானதல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் பள்ளி வாயிலுக்கு முன்னால் மயங்கி விழுந்து கிடக்கிறேன். அந்த காலத்திலே மயங்கி விழுந்து கிடக்கிற போது காலால் அடித்து விட்டு செல்கிற சமூகம் அது. நான் சொன்னேன், எனக்கு பைத்தியம் அல்ல, பைத்தியத்தால் இந்த இடத்திலே உருண்டு பிறழுகிறவன் அல்ல, நான் பசியினால் இந்த இடத்திலே உருண்டு பிறழுகிறேன், என்னால் நடக்க முடியவில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பசியின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற போது சலாம் சொல்கிறார்கள். எதற்காக என்றால், அவர் என் முகத்தை பார்த்து என் பசியின் அடையாளத்தை புரிந்து அவர் என்னை அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக அழைத்து செல்வார் என்பதற்காக நான் சலாம் சொன்னேன். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் ஒரு வசனத்திற்கு நான் விளக்கமும் கேட்டேன். என்னோடு பேசட்டும், விளக்கம் சொல்லுகிற போது என்னை பார்ப்பார், என் பசியை புரிவார், என்னை அழைத்து செல்வார் என்று பார்த்தேன். குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவரோடு நான் இவ்வாறு நடந்து கொண்டேன், அவரும் சென்று விட்டார். அவருடைய வீடுகளில் அன்று உணவு இல்லை, உண்பதற்கு வசதி இல்லை, அதனால் அவர்கள் சென்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் பார்த்து விட்டு முகத்திலே உள்ள அந்த பசியை புரிந்து வீட்டிலும் எதுவும் இல்லை அழைத்து சென்றார்கள். அந்த வீட்டிலே இருக்கிற போது ஒரு பால் கப் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்படுகிறார். குடிப்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் நமக்கு ஒரு பால் கிளாஸ் கிடைத்திருக்கிறது என்று எண்ணுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்றார். கிடைத்திருக்கிறது ஒரு கொஞ்சம் பால் தான். திண்ணை தோழர்கள் ஒரு 60-70 பேர் இருப்பார்கள் பள்ளியில். அவர்களை அழைத்து வருமாறு சொல்கிறார்களே, என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு நபி அவர்கள் சொன்னார்கள், செய்வோம் என்ற அடிப்படையில் அவர் அந்த இடத்திலிருந்து போகிறார். போய் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் இருந்த திண்ணை தோழர்களை அழைத்து வருமாறு அழைத்து வருகிறார். வந்து நபியோட வீட்டிலே உட்கார வை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவை ஊற்றி கொடு என்றார். ஊற்றுகிறார்கள். ஒவ்வொருவரும் வயிறு நிறைய குடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நபியோடைய முஜிஸா, அந்த பால் முடியவில்லை.
கடைசியாக ரசூலுல்லாஹி அவர்கள் எடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உட்கார் என்றார்கள், உட்கார்ந்தார்கள். குடி என்றார்கள், குடித்தார்கள். குடி என்றார்கள், குடித்தார்கள். வயிறு நிறைந்து மா வஜத்து மஸ்லக்கன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பால் இறங்குவதற்கு தொண்டையில இடமே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நான் நபியோடத்திலே சொன்னேன். அதற்கு பிறகு நபி அவர்கள் அந்த பால் விட்ட வரலாறு செய்தி நபியோடைய புகாரி முஸ்லிமிலே. இந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்டார்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் இந்த தியாகம் செய்த மக்களை பொருந்திக் கொண்டு வஅத்தலஹும் ஜன்னாத்தி தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் ஆறுகள் ஓடுகிற, சுவர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடுகிற இந்த சுவர்க்கங்களிலே அவர்களை குடியிருப்பாட்டினான். அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், தாலிகல் ஃபௌஸ் அதீம், இதுதான் மிகப்பெரிய வெற்றியா. ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும், அல்லாஹ் அவரை அங்கீகரி, அவரை திருப்தி பெற்று மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கப் பெறுகிற பாக்கியம் இருக்கிறது. இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் நாதா ஜிப்ரீல், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் வானுலகத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். சொல்லுவான், நீ உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்ப, நான் அடியானை, இன்ன பெயருடைய அடியானை நான் நேசிக்கிறேன், நீ நேசித்து விடு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசிப்பார்கள், வானலோகத்திலே உள்ள வானவர்கள் எல்லோரும் நேசிப்பார்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு கபூலியத், உலகத்திலே ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த அங்கீகாரம் பெற்ற ஒரு கூட்டமாக இருக்கிற அந்த சஹாபாக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களை அல்லாஹ்வே நபிக்கு உதவியாக, தோழர்களாக தெரிவு செய்திருக்கிறார். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், அவன்தான் நபியே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் மூமின்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். வஅல்லஃப பைன குலூபிஹிம், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில், அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நல்ல புரிந்துணர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீ இந்த உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் நீ செலவு செய்திருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, பரஸ்பர உறவை உன்னால் செய்திருக்க முடியாது. இது நான் செய்தது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதும், அதுபோல மூமின்களிலிருந்து உங்களை யார் பின்பற்றினார்களோ அந்த சஹாபாக்கள் உங்களுக்கு போதும் என்று அல்லாஹ்வையும் சஹாபாக்களையும் இணைத்து அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு போதுமான கூட்டமாக, உதவி செய்கிற ஒரு கூட்டமாக அந்த சஹாபாக்களை பேசுகிற வரலாற்று செய்திகளை அல் குர்ஆனிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னல்லாஹ நஸர ஃபீ குலூபில் இபாத், அல்லாஹ் தஆலா அடியார் உள்ளங்களை பார்க்கிறான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர இபாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே உள்ள அடியார்களில் சிறந்த உள்ளமாக அல்லாஹ் அவரை பார்த்து அவரை தன் தூதராக அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அவரை ரிசாலத்தை கொடுத்து அல்லாஹ் அவரை அனுப்புகிறான். அதற்கு பிறகு நபியுடைய உள்ளத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே உள்ள மக்களின் உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள் அவருடைய உள்ளம்தான் சிறந்த உள்ளமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். அவர்களைத்தான் நபிக்கு பிரதிநிதியாக ஆக்குகிறான். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறார். அவர்கள் எதனை சரியை காணுகிறார்களோ அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிற ஒரு உயர்ந்த நிலையை அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு வைத்திருக்கிறார் என்கிற நிலையை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் தியாகங்கள் செய்தார்கள், நிறைய அடிபட்டார்கள், இழப்புகளை எதிர்நோக்கினார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அஃபஹஸிப்த ஜன்னah வலமா யமஸல் கலௌ கப்லில் பஸரா, நீங்கள் சாதாரணமாக சுவனம் நுழைந்து விடலாமா? உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள்,
கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அவைகளெல்லாம் சிந்திக்காமல் நீங்கள் சாதாரணமாக சுவனத்தை நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை பார்க்கிறான். இத்துணைக்கும் அந்த சமுதாயம் எதிர்நோக்கிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எண்ணியடங்காத இப்படியான அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் நாம் இந்த மார்க்காக சென்ற வாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த மார்க்கத்திற்காக நேரம் ஒதுக்கி உழைத்து அதற்காக இபாதத்திலே கழித்த நாம் ரமலான் என்ற காலத்தை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக என்னுடைய தியாகத்தை நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் இபாதத்திலும் அல்லாஹ்வை நின்று வணங்குவதிலும் குர்ஆன் ஓதுவதிலும் திக்ர் செய்வதிலும் அதுதான் என்னுடைய ஒரு பகுதி தியாகமாக இருக்கட்டும் என்று உழைத்த நான் அதனை ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு விட்டுவிட்டு ஒதுங்கி விடுகிறவனாக இருக்கிறேன் என்றால் என்ன தியாகம்? சஹாபாக்கள் அல் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு எனக்கு குறுகிய கால அவகாசம் தாருங்கள் என்று நபியோடத்திலே வந்து கேட்டவர்கள். சஹாபாக்கள் இரவெல்லாம் முழுமையாக நின்று வணங்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டவர்கள். சஹாபாக்கள் நான் முழுமையாக பகலெல்லாம் நோன்பு நோக்கவே போகிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே கழிக்கப் போகிறோம், எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று கேட்ட போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை புகழ்ந்து பேசிய போதிலும் நபி அவர்கள் இபாதத்திலே நிறைப்படுத்தினார். இபாதத்திலே அளவு கடந்து போவதை தடுத்து நிறுத்தினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா வலி ஐனிக அலைக ஹக்கா, உங்களுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது, உங்களுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, விருந்தாளிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. ஃபஆதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொரு உரிமைகளையும் உரிய முறையிலே அல்லாஹ்விற்கு கொடுப்பதை அல்லாஹ்விற்கு கொடு, மனைவிக்கு கொடுப்பதை மனைவிக்கு கொடு, உன்னுடைய தொழிலுக்கு கொடுப்பதை தொழிலுக்கு கொடு, ஒவ்வொன்றையும் உரிய முறையிலே செய் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களே. அந்த அளவிற்கு இபாதத்தில் உச்சகட்டத்தை அடைவதற்காக ஒரு சமூகம் உழைத்தது நபி அவர்கள் நெறிப்படுத்தினார். நாம் என்ன தியாகம்? நாம் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக, இந்த மார்க்கத்தை விளங்குவதற்காக, விளங்கியதையும் படித்ததையும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக செய்திருக்கிறோம். இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் முன் சென்ற சமுதாயம் அடைந்த கஷ்டத்தை அடையாமல் லேசா சொர்க்கம் போகலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அந்த சமுதாயம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது, தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் கேட்கிறான் என்றால் நான் வெறுமனே சும்மா இருந்து கொண்டு அந்த சுவனத்தை நுழைந்து விட முடியாது. அலா இன்ன சில்அத்தல்லாஹி காலியா, அல்லாஹ்வுடைய அந்த பொருள் இருக்கிறது அது விலை உயர்ந்தது. சுவனம் என்பது சாதாரணமாக செல்லக்கூடியது அல்ல, விலை உயர்ந்தது. அந்த இடத்தை அடைவதற்காக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது அல் ஈமான் வல் அமல் சாலிஹ், ஈமான் இருக்க வேண்டும், சாலிஹான அமல்கள் இருக்க வேண்டும். மன் ஆமில சாலிஹன் மின் ذكرின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத், எவர்கள் கொண்ட நிலையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் நல்லறங்களை இருக்கிறார். ஃபலயன் ஹயாத், அவர்களுக்கு நாம் மனமான சிறப்பான வாழ்க்கையை வளர, சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அவதியான ஈமானோடு, உறுதியான ஈமானோடு நல்லறங்கள் புரிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் கொள்ள கடமைப்பட்டவர்களாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிக்கு பிறகு சிறந்த சமூகம் என்றால் அந்த சமுதாயத்தை, அந்த சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயம் தான். அல் குர்ஆன் அடையாளம். குன் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வல்லா, இந்த சமுதாயத்திற்கென்று வெளியாக்கப்பட்ட மக்களிலே நீங்கள் தான் சிறந்தவர். அல்லாஹ் சமுதாயத்தை முதன்மைப்படுத்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டு ஓதப்பட்ட சமூகம், சிறந்த சமூகம் நீங்கள் தான் என்று சிறப்புக்க நிலையை பெற்றவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அவர்கள் செய்த வேலையை அல்லாஹ் சொல்கிற போது இந்த சிறப்பை நீங்கள் நன்மையை ஏவுவதனாலும் தீமையை தடுப்பதனாலும் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வதனாலும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்திலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை பொருந்திக் கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை நேசித்தது மாத்திரமல்ல, அவர்களின் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அருள்மறையிலே காட்டு, அவர்களின் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். லகத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ்வையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கா மதீனா வாசிகள் என்று சொல்லப்படுகிற அன்சாரிகளையும் முஹாஜிரின்களையும் மன்னித்து விட்டான். அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் நபியை பின்பற்றினார்களே அந்த உத்தம சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார் என்ற
செய்தியை அருள்மறையிலே சூரா தௌபாவிலே சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரின் போது அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்ற முழு மன்னிப்பு பெற்ற அந்த தோழர்கள் தான் சஹாபா. இந்த வார்த்தை நம்மளை பொறுத்த மட்டில் விரும்பியதை செய்யுங்கள், மன்னித்து விட்டோம் என்றால் தவறு செய்வதற்கு, தப்பு செய்வதற்கு தூண்டுகிற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை ஊடாக எந்த ஒரு சஹாபியும் விரும்பியதெல்லாம் செய்யுங்கள் என்கிற போது தவறிழைத்தவர்களாக போகவில்லை, மாற்றமாக அவர்களின் சிறப்பை எடுத்து சொல்கிற, அவருடைய மாண்பை மிருகப்படுத்தி பேசுகிற ஒரு செய்தியாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிற மகத்தான நிலையை அடைந்த ஒரு சமூகமாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய சிறப்புகள் தொடர்பில் பல விடயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புகள் தொடர்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போர் பிரகடனமும் செய்து ஹிஜ்ரத்தும் செய்கிறார்களோ, வல்லதீன ஆவௌ வனஸரு, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே உதவியும் செய்து இப்படியான நல்ல காரியங்களை ஈடுபடுகிறார்களோ, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு மன்னிப்பும் அழகான உணவும் இருக்கிறது என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நபி அவர்களோடு கூட இருந்து அவர்களோடு செய்த தியாகங்களை இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எடுத்துச் சொல்கிற நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்ரிப் தொழுகையை தொழுதார்கள். தொழுவித்து விட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் இஷாவையும் தொழுதுவிட்டு போவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறியதற்கு பிறகு பள்ளியில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டோம். அப்போது நபி அவர்கள் மீண்டும் பள்ளி உள்ளே வந்து கேட்டார்கள், நீங்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டபோது நபி அவர்களை பார்த்து அந்த சஹாபா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மக்ரிப் இஷாவையும் தொழுதுவிட்டு போவோம் என்று நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்ற போது நபி அவர்கள், நீங்கள் சிறந்ததை செய்திருக்கிறீர்கள் என்று வானத்தை பார்த்தார்கள். வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை பார்த்தார்கள். அந்த நட்சத்திரங்களை பார்த்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நட்சத்திரங்கள் வானில் இருக்கும் காலமெல்லாம் அது வானத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த பூமியிலே நான் இருக்கும் காலமெல்லாம் இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எனக்கு பிறகு இந்த என்னுடைய தூதர்கள் இருக்கும் காலமெல்லாம் இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கும். மறுமை நாள் வராது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர்கள் சென்றதற்கு பிறகு பாதுகாப்பு இல்லாமல் விடும் என்கிற நிலையை, அந்த சஹாபாக்குடைய சிறப்பை சொல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவிற்கு அந்த சஹாபாக்குடைய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த சஹாபாக்கள் விடயங்களை நாம் புரிய வேண்டும், படிக்க வேண்டும். அவர்கள் என்ன தியாகங்களை செய்தார்களோ இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக, இந்த மார்க்கத்திலே படித்தவைகளை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்காக, அது இரவு தொழுகையாக இருக்கலாம், அன்றாடம் ஐங்கால தொழுகையாக இருக்கலாம், ஏனைய சுன்னத்தான இபாதத்துக்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதாக இருக்கலாம், ஏனைய நல்ல காரியங்களாக இருக்கலாம். இதற்காக சஹாபாக்கள் என்ன முயற்சிகளை செய்தார், அதுபோல நானும் செய்ய வேண்டும், என் வாழும் சிறப்பு பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸர அல் ஹயாத்த துன்யா فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. இவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்விற்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன் என்பதை அவன் உணர்ந்து அல்லாஹ்வை முன்னால் எழுந்து நிற்கிற அந்த நாளை பயந்து வாழ்வானேயான அவனுக்கு நுழைகிற இடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. அல்லாஹ்விற்கு முன்னால் எழுந்து நிற்பதை யார் பயப்படுகிறாரோ, மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிற்க போகிறேன், அல்லாஹ் என்னை எழுப்பி வைத்து கேள்வி கணக்கு கேட்க போகிறான், என்னை பற்றி விசாரிக்க போகிறான், என்னுடைய இபாதத்தை பற்றி கேட்க போகிறான், என் பொருளாதாரத்தை பற்றி கேட்க போகிறான், என்னுடைய செயல்பாட்டை பற்றி கேட்க போகிறான், என்னுடைய ஆயுளை பற்றி கேட்க போகிறான்.
போகிறான், என் வாலிபத்தை பற்றி கேட்க போகிறான். இதையெல்லாம் அல்லாஹ் எழுப்பி வைத்து விசாரிப்பதை யார் அஞ்சி பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் செல்லுகிற இடம் சுவனம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்குவோம். இந்த சஹாபாக்கள் சுவர்க்கம் என்ற ஆசையோடு இருந்ததனால் செல்வத்தை இழந்தார்கள், தன்னுடைய தியாகத்தை நிறைய செய்தார்கள், நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கினார்கள், அதை பின்பற்றுவதற்காக, படிப்பதற்காக, செயல்படுத்துவதற்காக அவர்கள் செய்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் சுவனம் கிடைக்கும் என்ற நிலையை உணர்ந்ததுதான். நாமும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நல்லது செய்து நன்மை அடைவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரும் தியாகங்களை நாம் போல சஹாபாக்கள் நாம் கடமை. அந்த சஹாபாக்களை ஏசுவதும் குறை பேசுவதும் ஹராம். அவர் இந்த மார்க்காக தியாகப்பட்ட சில சஹாபாக்களை மாத்திரம் அதனால் உள்ள நன்மாராயம் உள்ளப்பட்ட அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற சஹாபாக்களை திட்டுவதாக இருக்கலாம், அல்லது புனிதமான இந்த மார்க்கத்தோடு புனித தன்மையோடு வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை ஏசுவதும் திட்டுவதும் விபச்சாரி என்று சொல்லுவதும் அவர்களுக்கு எதிராக பேசுவதும் அவர்களை குற்றம் சுமத்துவதும் என்ற நிலையாக இருக்கலாம். இஸ்லாம் தடை செய்யப்பட்ட விடயமாகும். நாம் இவ்வாறு தவறாக பேசியிருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டிய அவசியமும் கடமையும் நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஹதன் மின் அஸ்ஹாபி, என் நபி தோழரில் ஒருத்தரை கூட நீங்கள் திட்டக்கூடாது, என் நபி தோழர்களில் ஒருத்தரை கூட நீங்கள் ஏசக்கூடாது. فإن أحدكم لو أنفق مثل ذهب أحد مثل أحد ذهب, உங்களில் ஒருவர் ஒரு உஹது மலை போல தங்கத்தால் செலவு செய்தால், உஹது மலை என்பது உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே உள்ள ஒரு தொடர் மலையா, அந்த மலை போல தங்கத்தால் நீங்கள் செலவு செய்தாலும் மா அத்ரக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா, அவர்கள் செலவு செய்ததில் ஒரு கைப்புடி அளவு கூட நீங்கள் நன்மையின் யதார்த்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. அவர்கள் சிறியதை செலவு செய்திருந்தாலும் பெரும் நன்மையை பெறுகிறவர்கள். நாம் உஹது மலையை போல செலவு செய்தாலும் அந்த சஹாபா செய்த ஒரு சிறிய அளவிற்கு கூட நாம் நிற்க முடியாது. அந்த அளவிற்கு நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை திட்டக்கூடாது, அவர்களை ஏசக்கூடாது, அவர்கள் மீது குறை பேசக்கூடாது என்று நபி அவர்கள் வாழுகிற போது அந்த சமுதாயத்தை வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார். வாழுகிற போது அந்த சமுதாயம் போற்றப்பட வேண்டும், என்னுடைய மறைவுக்கு பின்னால் தூற்றப்படக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக இருந்து விட்டு சென்றிருக்கிறார். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனக்கு பிறகு அந்த தோழர்களை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அந்த தோழர்களை நேசிக்க வேண்டும். யார் அந்த தோழர்களை நேசிக்கிறாரோ அவரிடத்திலே ஈமான் இருக்கிறது, யார் அவர்களை வெறுக்கிறாரோ அவரிடத்திலே நிஃபாக் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு வாழுகிற போது இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே அந்த சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை உள்ளத்தால் நேசிக்க வேண்டும். நம்முடைய வாயினால் அந்த சஹாபாக்குடைய வார்த்தைகளை வாசித்து ரலியல்லாஹு அன்ஹும் என்று ஒவ்வொரு நபி தோழரையும் நாம் புகழ வேண்டும். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைகளை அவர்களோடு நாம் விட்டுவிட வேண்டும். அதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் என்ன விடயத்திற்காக சின்ன சின்ன பிரச்சனைகளிலே ஈடுபட்டார்களோ அல்லாஹ் அதை புரிந்து கொள்வான், அல்லாஹ்வே அவர்களை மன்னித்து விட்டான் என்று பேசுகிறான். நபி அவர்கள் நீங்கள் எது செய்தாலும் அல்லாஹ் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை மன்னித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய தூதரின் பொது அறிவிப்பை பெற்ற அந்த சமூகம் அவர்களுடைய நாம் கூடுதலாக பேசுவதோ, அவருடைய விடயத்திலே நாம் நிறைவாக அவருடைய விடயத்திலே நாம் கூடுதலாக பேசி நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடுத்த சமுதாயத்துக்கு எத்தி வைப்பதற்காக தியாகம் செய்தவர்கள், அமல் செய்கிற விடயத்திலே வேகமாக இருந்தவர்கள், தஅவாவிலே முன்னேற்றத்திலே காணப்பட்டவர்கள், நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் பண்பாட்டிலும் உயர்ந்து காணப்பட்ட சமூகம் அது. எனவே அவருடைய பண்பாட்டை படிப்போம், அவருடைய நடத்தைகளை படிப்போம், அவருடைய வரலாற்றை படிப்போம், அவர்களுக்காக
நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அவர்களுக்கு பிறகு வருகிறவர்கள், யா அல்லாஹ் அவர்களை ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமானில் யாரெல்லாம் முந்தி சென்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக என்று அருள்மறையிலே சொல்கிறான். இதனுடைய யதார்த்தத்தை முதன்மையாக பெறுகிறவர்கள் அந்த சஹாபாக்கள். அவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்வை கொடுப்பதற்கும் நல்ல நிலையை கொடுப்பதற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டுமே தவிர சஹாபாக்கள் உடைய பிழையாக பேசுவதோ அவர்களை தூற்றுவதோ அவர்களுக்கு ஏசுவதோ நம் மீது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹு ஹுதா, நேர்வழிதான் என்று தெளிவு பெற்றதற்கு பிறகு யார் ரசூலுடைய தூதருடைய வாழ்க்கையை புறக்கணித்து வாழ்கிறாரோ, வயத்தபி கைர சபீலின், மூமின்கள் உடைய பாதை அல்லாத சஹாபாக்கள் சென்ற அந்த நேரான வழி இல்லாத வேற வழியை பின்பற்றுகிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் போகிற விட்டு விடுவோம், வனுஹன்னம், அவரை நாம் நரகத்துவோம். அல் குர்ஆன் அல்லாஹ் தூதரின் வழியை, அந்த தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்குடைய அந்த வழிமுறைகள், அவருடைய பண்பாடுகள், அவருடைய நடத்தைகள் நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது, முன்னுதாரணமாக இருக்கிறது. அவைகளை நம்முடைய வாழ்க்கையாகவும், அவருடைய இபாதத்துக்கள் என்னுடைய இபாதத்துக்களாக இருக்க வேண்டும், அவருடைய பண்பாடுகள் என்னுடைய பண்பாடாக இருக்க வேண்டும், அவருடைய நடத்தைகள் என்னுடைய நடத்தையாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி